வணக்கம். நம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்மக்கல்ல பார்த்துட்டு வரோம். 108 வர்மம். அதுல 103வது வர்மத்துக்கு வந்துட்டோம். சொர்ண வெற்றிலை வர்மம். கைப்பகுதியில தான் இருக்கு. 2 கையில இருக்கு. இது சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது பல்வலி தான் ஞாபகம் வரும். யாருக்கு பல்வலி இருக்கோ உடனே இந்த வர்ம புள்ளிய தூண்டலாம். மத்த நோய்கள பத்தி பின்னாடி பார்ப்போமே. இப்போ அந்த வர்ம தூண்டல் என்னன்றது இப்ப நான் பார்க்குறோம். இப்போ இடது கை எடுத்துட்டேன். இடது கையினுடைய சுட்டு விரலுக்கும், நடு விரலுக்கும் பிரியும் இடம் மேல் பகுதி இதாங்க. அதே மாதிரி அடுத்த மேல் பகுதி. அதுக்கு அடுத்து மேல் பகுதி. இது தனித்தனியா தூண்டல் தரணுங்க. இப்ப பெருவிரல் எடுத்துட்டனா, இப்போ முதல் மேல் பகுதி வச்சுட்டனா, மெதுவா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 நொடிகள் மட்டும் தான் தூண்டல் தரணும் அழுத்தி. அதுக்கடுத்து அடுத்த 2வது அந்த இடைப்பட்ட இடத்துல 30 நொடிகள் அழுத்தம் தரணும். கடைசியா இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதியில சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கு இடைப்பட்ட பகுதி தானே, அந்த இடத்தையும் 30 நொடிகள் விட்டு விட்டு அழுத்தம் தரணும். தரும்போது சுகமா இருக்கும். இடது கையிலும் அதே மாதிரி தான் 3 புள்ளிகள். பெருவிரல தான் வச்சு பண்ணணும். இந்த தூண்டல் பெருவிரல் வச்சு பண்ணும்போது இதமா இருக்கும். அழுத்தி செய்யலாம். மன மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அனைத்து வலிகளையும் சீரக்கக்கூடிய வர்மம் அது. இது ஒரு தூண்டல் மட்டும் கிடையாதுங்க. இன்னொரு தூண்டல் இருக்கு. என்னன்னா, வலது கையினுடைய 3 விரல எடுத்துட்டு, இடது கையினுடைய அந்த வர்ம தளத்தில வச்சுட்டு, ஒரே நேரத்தில் அப்படியே 30 நொடிகள் அழுத்தி தூண்டணும். அதேபோல வலது கையிலயும் அந்த 3 தளத்தில ஒரே நேரத்தில அழுத்தி தூண்ட வேண்டும். இப்போ தூண்டல் முடிஞ்சு போச்சா? மெதுவா மேலிருந்து கீழ தடவல் செய்யணும். 2 கையிலும் தடவல் செய்யணும். அவ்வளோதாங்க தூண்டல். பல்வலியே உடனே குறைக்குங்க. தலைவலிக்கு சிறந்த வர்ம புள்ளிங்க இது. தலைவலி இருக்குன்னா 300க்கும் மேற்பட்ட தலைவலி இருக்குன்னு சொல்றாங்க. எந்த தலைவலியா இருந்துட்டு போட்டுமே. நமக்கு வலி குறையணும். அவ்வளோதானே. அலைய தேவையில்ல. வர்ம தூண்டல் செய்யும்போது இதனுடைய ஆற்றலானது, சர ஓட்டமானது தலைவலியை சீர் பண்ணும். பல்வலியை சீர் பண்ணும். அடிக்கடி கை மரத்து போயிடும் சிலருக்கு. அந்த மரத்து போதல சரி பண்ணும். இடது கையும் சரி, வலது கையும் சரி. கை உளைச்சலுக்கு சிறந்த வர்ம புள்ளி இது. கை வாதம் சொல்லுவாங்க. அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தும் வர்ம புள்ளி இந்த வர்ம புள்ளி. கை விரல்கள் வலி. இந்த புள்ளி எப்படி இயக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இயக்குவோம். உடல் நலம் காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் ரவிவர்மன்.